ஹாய், இன்னைக்கு டே 2ல பார்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டபுள் லைன் போட்டு ஹம்பு போடணும். அதுக்கு கீழே பெரிய ஹம்ப் போட்டு ஃபில்லிங் கொடுக்கணும். ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஹரிசாண்டல் லைன் போட்டு மறுபடியுமே ஹம்ப் கொடுக்கணும். கீழே டாட் வச்சிட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். ஹம்ப்பு போடும்போது ஸ்லோவாக போடுங்க. ஹம்ப் எப்பயுமே ஈவனாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். மெஹந்தியோட சீக்ரெட்டே ஒரு கிராண்டான டிசைன் போடணுன்னா அதில் ஹம்பு போட்டாலே அது கிராண்டாக தெரியும். செகண்ட் பார்டர்லையும் சேம் அதே மாதிரி டபுள் லைன் போட்டு ஹம்ப்ஸ் போடணும். ஹம்ப்ஸ் போட்டு முடிச்சுட்டு கீழே வைன்ஸ் போடலாம். வெயின்ஸ் போட்டு முடிச்சு அதுக்கு கீழே ஹம்ப்ஸ் மாதிரியான கர்வ் லைன் கொடுக்கணும். இந்த கர்வ் லைன் போட்டுட்டு அதுக்கு உள்ளார ஃபில்லிங் கொடுத்துட்டோம்னா பார்க்க இன்னுமே கிராண்டாக தெரியும். நீங்கள் மெஹந்தி போடும்போது எப்பயுமே ஸ்லோவாக போட்டால் தான் டிசைன் பார்க்க நீட்டாக வரும். அகெயின் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு ஹம்ப்ஸ் போட்டு டாட் வச்சு முடிச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். வீடியோ லென்த் அதிகமாக போகிறதுனால நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன். தேர்ட் டிசைனுக்குமே சேம் அதே மாதிரி டபுள் லைன் போட்டு ஹம்ப்ஸ் போடணும். ஹம்ப்ஸ் போட்ட அப்புறம் சென்டரில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது ஜிக்ஸாக்காக நம்ம டாட்ஸ் வச்சுட்டு வந்தோம்னா இந்த டிசைன் க்ரியேட் ஆகிடும். கீழேயே டபுள் லைன் போட்டு ஹம்ப்ஸ் போட்டு நம்ம டாட் வச்சிட்டோம்னா பார்டர் ரெடி. நான் சில டிசைன்ஸில் கீழே ஹம்ப்பு போடாமல் டாட்ஸ் வைக்காமல் இருப்பேன். அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஹம்ப்பு போட்டு டாட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். எனக்கு சென்ட் பண்ணும்போது ஹம்பும் டாட்டும் வச்சு தான் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ நான் அவுட்டோரில் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து டிசைனுக்குமே டபுள் லைன் போட்டு ஹம்ப்ஸ் போடணும். சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியுமே டபுள் லைன் போட்டு ஹம்ப்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம சென்டரில் தான் டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். சென்டரில் பெரிய ஹம்ப் போட்டு ஃபில்லிங் கொடுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயுமே பெரிய ஹம்ப் போட்டு ஃபில்லிங் கொடுக்கணும். ஃபில்லிங் கொடுத்து முடித்தா வேவி லைனில் ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிடும். ஃபிஃப்த்து டிசைனுக்கு 3 ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கணும். கொஞ்சம் சென்டரில் கேப் விட்டுட்டு கீழேயுமே 3 ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கணும். சென்டரில் நம்ம வெர்டிக்கல் லைன் போட்டு அதையுமே 3 பாக்ஸாக நம்ம கையில் எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு பாக்ஸ் பிரிக்க மாதிரி போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டு க்ரியேட் பண்ணுற எந்த டிசைனாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு சென்டரில் தான் நம்ம மார்க் பண்ணி பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சைடில் உள்ள பாக்ஸ் க்ரியேட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே சைட்லேருந்து ஆரம்பித்தோம்னா பார்க்க ஈவனாக வராது நமக்கு. பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு மேலேயே திக் லைன் கொடுத்துக்கிட்டேன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வெர்டிக்கல் லைன் கொடுத்தோம்னா ஸ்வஸ்டிக் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த டிசைனுக்கு நான் ஹம்ப்பு போடலை, ஆனால் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணும்போது ஹம்ப்பு போட்டு தான் சென்ட் பண்ணணும். 6th ஒன் டபுள் லைன் போட்டு உள்ளே நம்ம லீஃப் டிசைன் போட்டு ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஹம்ப் போட்டோம்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மேக் ஆகிடும். உள்ளே ஃபில்லிங் கொடுத்துட்டோம்னா இந்த டிசைனும் கம்ப்ளீட் ஆகிடும். நான் வீடியோவுக்காக உடனேவே ஷேட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் எந்த ஒரு டிசைனுக்காக இருந்தாலும் உள்ளார ஷேட் பண்ணணும். அப்படி முன்னாடியே ஷேட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே ஸ்மஜ் ஆகிடும். செவன்த்து டிசைன் டபுள் லைன் போட்டு சென்டரில் வெர்டிக்கல் லைன் போடணும். சிக்ஸாக்காக நம்ம டாட் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். கீழே ஹம்ப் போட்டு டாட் வச்சோம்னா 7th பார்டர் கம்ப்ளீட்டட். எயித்து டிசைன் டபுள் லைன் போட்டு சென்டரில் நம்ம ஒரு வேவி லைன் போடணும். வேவி லைன் கேப்பில் டாட்ஸ் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். 9th பார்டர் டபுள் லைன் போட்டுட்டு ஆல்ஃபபெட் லெட்டர் வச்சு இந்த டிசைன் போடலாம். டி ஷேப்பில் நம்ம போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம நார்மலாக லைன்ஸ் எடுக்கும்போது சில நேரம் கட் ஆகிடும். அது மாதிரி ஆனோடனே ரொம்ப பயப்பட வேணாம். அந்த மெஹந்திலே மேலே ஒரு லேயர் போட்டுட்டோம்னா அந்த டிசைன் கரெக்டாக வந்துடும்.
10th டிசைனுக்கு டபுள் லைன் போட்டு உள்ள பாக்ஸ் பிரிச்சுக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஸ்பைரல் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பைரல் போட்டதையே ஸ்கொயர் ஷேப்பில் போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு கீழேயுமே டபுள் லைன் கொடுத்து ஹம்ஸ் போட்டு நான் இந்த டிசைன் முடிச்சுக்கிறேன். 11th டிசைன் ரொம்பவே ஈஸி தான். டபுள் லைன் போட்டு சென்டரில் வெர்டிக்கல் லைனை குட்டி குட்டியாக போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். 12th பார்டருக்கு நான் ஆல்ரெடி டபுள் லைன் போட்டு அது மேலே திக் லைன் கொடுத்து வச்சுட்டேன். உள்ளே வந்து நம்ம கிராஸ் லைன் போட்டு டாட் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். அடுத்த டிசைனுக்கும் அதே மாதிரி டபுள் லைன் போட்டு உள்ளே வந்து திக் லைன் கொடுத்து வச்சுட்டேன். இது ஆல்ஃபபெட் லெட்டர் எல் ஷேப்பில் உள்ளே போட்டோம்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். ஆல்ஃபபெட் லெட்டர் வச்சு நிறைய டிசைன் மேக் பண்ணலாம். பட் ஒரே வீடியோவில் என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல. அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் ஆர் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டிசைனும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த டிசைனுக்கு டபுள் லைன் போட்டு சென்டரில் நம்ம பாக்ஸ் பிரிக்கணும். அதில் 3 வெர்டிக்கல் லைன் போட்டு பாக்ஸ் பிரிச்சுக்கோங்க. டபுள் லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நான் திக் லைன் கொடுத்துட்டு கீழே ஹம்ப் கொடுத்துக்கிறேன். சென்டரில் உள்ள கேப்பில் நம்ம டைமண்ட் ஷேப்பில் ஃபில்லிங் கொடுத்தோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு டெய்ல்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் மேக் பண்ணலாம். டபுள் லைன் போட்டு சென்டரில் டெய்ல், அதாவது ஒரு கர்வ் போட்டு ஜாயின் பண்ணோம்னா இந்த டிசைன் க்ரியேட் ஆகிடும். இடையில இருக்க கேப் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். சிக்ஸ்டீன்த் ஒன் டபுள் லைன் போட்டு திக் லைன் கொடுத்துக்கிறேன். சென்டராக பாக்ஸ் பிரிச்சுக்கிறேன். ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நம்ம இன்னொரு லைனுமே போட்டுக்கிறோம். நான் உள்ளே உட்காந்தா டிவி மொபைல் சவுண்டாக கேட்குதுன்ட்டு வெளியில் வந்தால் காக்கா குருவி கோழி மாடுன்ட்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுது. இதுங்களும் சரி பண்ணுதேங்கிற மாதிரி தான் இருக்குது. 4 பாக்ஸஸ் பிரிச்சுட்டு மேலே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஷேடிங் பண்ணிக்கிறோம். சென்டரில் டெம்பிள் பெல் மாதிரி போட்டு டாட் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த டிசைனுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போடணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கர்வ் லைன் போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். சென்டரில் நம்ம டாட் வச்சுக்கலாம், டாட் வைக்கலாம், இல்லை ஷேட் பண்ணலாம். இதில் எந்த டிசைன் வேணாலுமே போட்டுக்கலாம். மெஹந்தியை பொறுத்தளவு இவ்வளோ தான் டிசைன்ஸுன்னு இல்லை, நம்மளாவே ஓனாக க்ரியேட் பண்ணலாம். 18th டிசைன் மட்டும் கொஞ்சம் ஸ்மட்ச் ஆகிடுச்சு. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த டிசைனுக்கு டபுள் லைன் போட்டு டியர் ட்ராப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று சின்னதும் ஒன்று பெருசுமாக போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். 20th டிசைனில் லீஃப் டிசைன் போட்டு மேலே திக் லைன் கொடுத்துட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கி கிளாஸில் 20 பார்டர்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.